ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலும் இன்றைக்கி அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள், பெரிய வெங்காயம் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 வெங்காயம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய். இப்போ இந்த பக்கம் தக்காளி ஆப்பிள் தக்காளி 2 தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த சைடு கேரட் ஒரு 3 கேரட்டை நல்லா வட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் வணக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், அப்புறம் தக்காளி, கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. நான் எடுத்து வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 கேரட்டை இதில் உள்ளே சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக இருக்கணும். இந்த பக்கம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கோதுமை மாவு நான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு அரைச்ச கேரட்டை விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தும் கூட. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாங்க. நான் லாஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ ஊற்றி நல்லா பிசைஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்தாச்சு. வறுத்து இப்போ கொஞ்சம் ஆறரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு பேன் வச்சாச்சுங்க. ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சோம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பட்டை துண்டு, ஒரு ஏலக்காய் இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது 3யுமே இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் திரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மட்டும் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேர கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ மிக்ஸி ஜார் கழுவிய அந்த தண்ணியே கொஞ்சம் இப்போ நான் ஊற்றிருக்கேன். இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கட்டும். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் நைட்டு நல்லா சுண்டக்கல்லை ஊற வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதுலேருந்து ஒரு கைப்பிடி இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க. கொரகொரப்பே இருக்கக்கூடாது. இந்த பக்கம் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் நம்ம சுண்டக்கல்லை அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வர ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன் அந்த சுண்டைக்கடலையை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து இது நல்லா கொதி வரட்டும். நான் இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு முட்டை ஸ்மெல்லு பிடிச்சதுன்னா ஒரு சிலர் ஊற்றி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டை ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேங்க. அந்த 2 முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம முட்டையை ஊற்றி கலக்கி விடக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விடணும். சூட்லேயே நல்லா பாருங்கள், சூப்பராக முட்டை வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் உள்ளே. கஸ்தூரி மேத்தி போட்டோம்னா நம்ம இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் சுவை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. முட்டை பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக கரையாமல் அப்படியே ஒரு பக்கமாக நிற்கிது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதி வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதை இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக நம்ம சப்பாத்தி மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குங்க.
இப்போ நம்ம அதை சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுண்டக்கல்லையும் முட்டை கிரேவியும் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.